ஹாய் உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து லீவ் விட்டுருக்குல்ல, இப்போல்லாம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுங்க. பாஸ்தா தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக. குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்ம வந்து வாங்கி தரதுனா இது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டில் செஞ்சால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க, நல்ல பொடியாக சாப் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளியை ஒரு வேக வச்சு அதில் வந்து கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து இந்த பொரிச்ச பூண்டில் போட்டுட்டு ஊற்றிட்டு கூட வந்து சாஸு, இந்த ஆரிகானோ பவுடரு, கொஞ்சம் பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கூட சர்க்கரை போட்டுக்கோங்க 2 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க சொல்ல கொதிச்சோடனே இந்த மாதிரி பாஸ்தாவை வேக வச்சு உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் சாஸ் தேவைப்பட்டால் சாஸ் ஊற்றிக்கலாம். கடைசியாக நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சுண்டின பிறகு சீஸை இந்த மாதிரி துருவி போட்டு காரம் பத்தலைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, சூப்பராக ஈஸியாக குழந்தைங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். பசங்க இப்போ எல்லாருமே லீவில் இருப்பாங்க. எதையாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்பயுமே நல்ல ஃபுட்டு தான் தரணுன்ற ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட.